வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பின்போடுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அனுர அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சாதாரணதர பரீட்சை, வரவு செலவு திட்ட விவாதங்கள் மற்றும் உயிர்த்த ஞாயிறு போன்ற சமய நிகழ்வுகள் குறித்த காலப்பகுதியில் வருவதால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபடுவதில் சிரமம் என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது ஏன் இந்த அவசரமான ஒரு காப்போத்த சாதாரண பரீட்சை நடைபெறுகின்ற காலம், அதனை விட இங்கே இருக்கின்ற பல சமய நிறுவனங்களுடைய சமய காலங்கள், அதை விட நோன்பு காலங்கள், இந்த நோன்பினுடைய காலங்கள், இவை எல்லாமே இருக்கிற பொழுது ஏன் இவ்வளவு தூரம் அவசரப்படுகிறீர்கள்? இந்த நிலைமையிலே கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வரலாமா என்று கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை நான் உங்களையும் கேட்பதோடு அரச கட்சி சார்ந்த பிரதிநிதிகளையும் கேட்கிறேன். நீதி, பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் தனது முதல் வரவு செலவு திட்ட உரையை சமர்ப்பித்து உரையாற்றினார். அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் குறைந்தபட்சம் 15,750 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 24,250 ரூபாவில் இருந்து 40,000 ரூபாவாக அதிகரித்துள்ளது. நெல் கொள்வனவு செய்ய 5,000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு, சிறுநீரக நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்த உதவித்தொகை 7,500 முதல் 10,000 உயர்வு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போசனை உணவு வழங்கலுக்காக 7,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, திரிபோசா வழங்கல் செலவுக்காக 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, முதியவர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு 3,000 இருந்து ரூபாய் 5,000 உயர்த்தப்படும். முன்பள்ளி ஆசிரியர்களின் கொடுப்பனவுகளை அதிகரிக்க 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, யாழ் பொது நூலகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு 100 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இந்த ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படாது. அஸ்வசிம உதவித்தொகையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை. முல்லைத்தீவு வட்டவாய்க்கால் பாலத்தின் நிர்மாண பணியினை ஆரம்பிப்பதற்கு 1,000 மில்லியன் ரூபாய் நிதி ஆரம்ப கட்டமாக ஒதுக்கீடு. வடமாகாணத்தில் கிராமிய வீதிகள் மற்றும் பாலங்களை மேம்படுத்துவதற்காக ரூபாய் 5,000 மில்லியன் ஒதுக்கீடு. பெருந்தோட்ட வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக ரூபாய் 4,267 மில்லியன் ஒதுக்கீடு. வீடற்ற குடும்பங்களுக்கு அத்தியாவசிய நிவாரணங்களை வழங்குவதற்கும் ரூபாய் 1,500 மில்லியன் ஒதுக்கீடு. மற்றும் வடக்கு கிழக்கில் வீடற்ற குடும்பங்களுக்கு ஒவ்வொரு வீடும் 10 லட்சம் பெறுமதியில் அமைக்க நிதி ஒதுக்கீடு. மேலும் இந்த ஆண்டில் 30,000 பேருக்கு அரச வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்ட உரையில் தெரிவித்துள்ளார். නිෂ්පාදන ලැබෙන ප්‍රතිලාභ සහ වර්ධනයන් සමාජයේ පුරා සාධාරණ බෙදියා යුතුයි. நேற்று முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட உரையையும் முன்னர் ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் முன்வைக்கப்பட்ட வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை நாம் ஆராய வேண்டும். நாடு அனுரவிற்கு என்று அதிகாரத்தை வழங்கினாலும் நாடு IMFக்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் வரம்புகளுக்குட்பட்டு வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ලොකු කේක් ගෙඩියක් හදනවා කියන එක තමයි පොරොන්දු. දැන් අපිට පේන්නේ රට අනුරට නෙවෙයි රට IMF එකට. අපිට පේන්නේ IMF එක පනවපු සීමාවන් තුල නිර්මාණය කරපු අය. ඇයි මම நாட்டில் நிலவும் கடும் வெப்பமான வானிலை காரணமாக விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடும் மாணவர்கள் போதுமான அளவு சுத்தமான குடிநீரை பருகுமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் விளையாட்டு பயிற்சிகளை நடாத்தும் இடங்கள் குறித்து சுகாதார அதிகாரிகளிடம் ஆலோசனை பெறுமாறு இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் உபல் ரோஹன அறிவுறுத்தியுள்ளார்.
நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்பமான வானிலை நிலவுகிறது. இது வெளி வேலைகளில் ஈடுபடும் நபர்களை கடுமையாக பாதிக்கின்றது. எனவே வீதிகளில் வேலை செய்பவர்கள் மற்றும் வெளி வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த காலங்களில் வெப்பமான வானிலை காரணமாக பல பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மக்களுக்கு நியாயமான விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவை குறைக்கும் நோக்கில் பண்டிகை காலத்தில் நியாயமான விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வாங்க உணவு பொதியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று பாராளுமன்றில் அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தை முன்வைத்த ஜனாதிபதி எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு லங்கா சதோச நிறுவனத்தின் மூலம் அரிசி, டின்மீன், பருப்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு மற்றும் கருவாடு உள்ளிட்ட உலருணவு பொதியை வழங்கவும் முன்மொழிந்துள்ளார். மேலும் இதனை வழங்குவதற்காக வரவு செலவு திட்டத்தில் இருந்து 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடும் சக்தியாக மீண்டும் எழுச்சி பெறுவோம். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மீண்டும் எமது பலத்தை உறுதிப்படுத்துவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற தொகுதி மற்றும் ஆசன அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி.